அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குருவருள் ஓங்குக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பாம்பாட்டி சித்த திருவருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லாம் வளம் பெற்று வாழ அருள் செய்தது. சிவாய நமச்சிவாய். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடியது அருள்வாள் வலை ஒளி மூலியமாக இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கும் கிரகங்கள் எது? இறைவன்கிட்ட நம்ம நேரடியாக இறைவனை அடையிறதுக்கு தடையாக இருக்குது. இந்த நவகிரகங்கள்லாம் இருக்குது, இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு ஜாதகம் இருக்குது, கைரேகை இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. இதனால் நமக்கு இறைவனை இது மூலிமா நம்ம இறைவனை அடைய முடியுமா, இல்லை நம்ம வாழ்க்கை பலனை தெரிஞ்சிக்க முடியுமான்னு சிலர் கேட்டிருக்காங்க. உலக வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் தன் தடம் புரளாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையான ஒரு நிலைப்பாடு தான் இந்த ஜாதகம். ஜாதகம் என்பது சிலருடைய அமைப்பு சாரமோ அந்த பிறந்த நாளை வச்சியோ அந்த பிறக்கிற அந்த ஜனிக்கிற காலத்தை வச்சியோ நேரத்தை வச்சியோ கணிக்கிறது ஜாதகம் அல்ல. முன்னோர்கள்லாம் சித்தர்கள்லாம் ஜாதக கலையில் வல்லுநராக இருந்தாங்க. ஜாதகம் இல்லை என்பதில்லை, ஜாதகம் இருக்குது, ஜாதகத்தினுடைய பரிபூர்ண அருளும் இருக்குது. ஆனால் ஜாதகம் என்பது நம்ம பிறந்த உடனே கணிக்கிறாங்க. பிறந்த உடனே இந்த தேதியில் பிறந்தாங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, இந்த ஓரையில் பிறந்தாங்க, இந்த ராசியில் பிறந்தாங்க, இப்படி அவங்களுக்கு பேர் வச்சு இந்த மாதிரி நிலைப்பாடு பண்ணி அதிலிருந்து கொண்டு வந்து தான் ஜாதகத்தை பரிவர்த்தனை நம்ம செஞ்சு பார்க்குறோம். அது அல்ல ஜாதகம். உயிர் உருவாகும் போதே ஜாதகம் கணிக்கணும். நம்மளுடைய தாயினுடைய கருமுட்டையிலே கண் உருவாகுது. கண்ணுன்ற ஆன்மா. அந்த உயிர் உருவாகும் போதே அந்த நாட்கள்லேருந்து அந்த தேதியிலேருந்து அந்த காலத்திலேருந்து ஜாதகம் கணிக்கணும். அதுதான் சித்தர்கள் செஞ்சு ஜாதக கணிப்பு. பதஞ்சாலியார் ஜாத யோகம், அகத்தியர் ஜாத யோகம், வசிஷ்டர் ஜாத யோகம், இது எல்லாமே கருவுட்ட நாள் முதல் கலையுட்ட நாள் வரை அப்படின்னு சொல்கிறாங்க. கருவுட்ட நாள் முதல், அதாவது ஒரு உயிர் தாயினுடைய கருவறையில் உருவாகும் பொழுதே அதை கணிக்க தொடங்கிடுறாங்க. அவங்க எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, நாடியை பிடிக்கும் பொழுதே வாடிய கனவெல்லாம் வந்தேறியவன் முகமறியும்னு சொல்கிறாங்க. நாடியை பிடிச்சு பார்ப்பாங்க. நாடியை பிடிச்சிட்டு தான் ஜாதகமே கணிப்பாங்க. இந்த குழந்தையுடைய கரு உருவாகிருக்கு, இந்த தேதியில் உருவாகிருக்கு, இந்த இதில் இருக்குதுன்னு அவங்க கணிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் ஜாதக பலன். அந்த ஜாதக பலனை வச்சு தான் முன்னோர்கள் எல்லாம் சித்தர்கள் எல்லாம் மிகப்பெரிய ராஜாக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நாட்டை ஆளக்கூடிய சக்தி படைத்தவங்க எல்லாரையும் வழி நடத்துனாங்க. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அந்த ஜாதகம் தான் நமக்கு சிறப்பாக வேலை செய்யும். நம்ம பிறப்பும் அறிய முடியும், இறப்பும் அறிய முடியும். அது சூட்சமான ஒரு விஷயத்தை சித்தர்கள் வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜாதக நிலையம் உண்மையாக பார்க்குற நிலையில் இருக்காங்களா என்றது 70% தெரியலைங்க. அப்படி பார்க்குறவங்க இந்த தேதியை குறிப்பிடுறாங்க, இந்த நாள் வரைக்கும் நல்லா இருப்பார், இவர் யோகமாக இருப்பார், நல்ல நிலையில் வருவார்னு சொல்கிறாங்க. ஆனால் மரணால மரணிச்சு போயிடுவாங்க. திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, 10 பொருத்தும் சரியாக இருக்குது, நல்லா யோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துலேயே டைவர்ஸ் கேட்டு போயிடுறாங்க. 6 வருஷத்துலேயே பிரிஞ்சிடுறாங்க. இல்லை ஒரே மாதத்தில் கூட இருக்கும் இறந்து போயிடுறாங்க. இது ஜாதக பலனா? இது ஜாதக பலனா? அப்போ ஜாதகமும் ஜோசியமும் பலன் தருவதிலே நம் நம்பிக்கை அதிகமாக வைப்பதும் தவறு என்பது சொல்லவில்லை. ஆனால் உண்மையான ஜாதக வழிபாடில் இல்லை. ஒன்று. இரண்டாவது, நம்மளை வழிநடத்துறது எது? கோள், நவகிரகங்கள். இந்த நவகிரகத்துக்கு நம்ம கட்டுப்பட்டால் தான் வாழ முடியுமா அப்படின்னு சிலர் கேட்டிருக்காங்க. நவகிரகங்களுக்கு கட்டுப்படணும், ஆனால் நவகிரகத்துக்கே கட்டுப்பட்டு கிடக்கக்கூடாது. சிறுதெய்வ வழிபாடு வேண்டும், ஆனால் சிறுதெய்வ வழிபாடில் இருக்க வேண்டாம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. எல்லாரும் சித்தரும் சொல்கிறாங்க. பொங்கனர் முதற்கொண்டு, பாம்பாட்டியார் முதற்கொண்டு, பருத்துவாசர் முதற்கொண்டு எல்லாருமே சொல்கிறாங்க, உனக்குள் இருக்கும் ஒரு சக்தி உயர்ந்த சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நவகிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பக்தி மார்க்கமாக இருந்தீங்கன்னா நவகிரகம் உங்களுக்கு செயல்படும், உங்களை ஆட்டி படைக்கும். ஞான மார்க்கமாக இருந்ததுன்னா நவகிரகத்தை நீங்கள் ஆட்டி படைக்கும். ஆதி கொடி உயிர் அத்தனையும் போய் ஒழிக, நீதி கொடி விலங்க நீண்டுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. நச்சரவும் ஆதி கொடி உயிர் அத்தனையும் போய் ஒழிகின்றாங்க. ஆதி கொடி உயிர்னா நச்சரவனும் எதை சொல்கிறாங்க? நவகிரகத்தை சொல்கிறாங்க. இந்த நவகிரக பேச்சு கேட்காத, இந்த நவகிரக ஆட்டத்துக்கு கூட போகாத. நவகிரகத்துக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. நவகிரகத்தை நம்ம நம்பி நவகிரகம் தான் நம்மளை வழி நடத்துதுன்னு நவகிரகம் பின்னால் போனீங்கன்னால் நவகிரகம் உங்களை வழி நடத்திடும். அதனால் நவகிரகத்தை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நவகிரகம் என்பது இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடணும். அப்போ என்ன மார்க்கமாக இருக்கணும்? பக்தி மார்க்கத்துலேருந்து ஞான மார்க்கத்துக்கு வரணும். ஞான மார்க்கமாக வந்தீங்கன்னா நேரமும் காலமும் உங்களை வழிநடத்தாது. நீங்கள் தான் நேரத்தையும் காலத்தையும் வழிநடத்தக்கூடிய சூழ்நிலையில் ஆளாவீங்க, நல்ல நிலைக்கு வருவீங்க. பக்தி மார்க்கமாக இருந்துட்டு ஜாதகம் ஜோசியம் வழிபாடு அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களை நவகிரகங்களும் இந்த மாதிரியான ஒரு சிறு தெய்வங்களும் உங்களை வழி நடத்தும். அவங்க வழி நடத்துவாங்க, சில மாதங்களை தான் வழி நடத்துவாங்க.
சில யோகங்களை கொடுப்பாங்க, சில விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க. ஆனால் முழுமையை அடைவதற்கான முற்றும் நம்முடைய நிலைகளை உணர்வதற்கான சூட்சமும் யோகமாக இருக்கும், தியானமாக இருக்கும். அப்போது நவகிரகங்கள் வேலை செய்யுது, நவகிரகங்கள் இப்போ அதுக்கான இயற்கையோடு சேர்ந்து அதுக்கான நிலையை செய்யுது. ஆனால் நவகிரகங்கள் வேலை செய்வது நாம் பக்தி மார்க்கமாக இருந்தால் நம்மளை சுற்றி வருகிறது, நம் ஞான மார்க்கமாக இருந்தால் நவகிரகங்கள் நம்மை சுற்றி வரும். நம்ம நவகிரகத்தை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இருக்கிற நிலையில் இறந்த நிலையோடு இருக்கும். இனியும் இரவாமல் இறந்த நிலையோடு இருன்றாங்க. இறந்த நிலைன்னா என்ன, செத்து போன மாதிரியே இருன்னு சொல்கிறாங்க. இல்லை, மனதை இறந்த நிலையை ஆக்கணும். அப்போ மனதை இறந்த நிலையை ஆக்கணும். நான் மனதை அடக்கிற மந்திரம் தெரியும், மனதை அடக்கிற தந்திரம் தெரியும், மனதை இது பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனதை அடக்க முடியாது. மனம் பதுங்கும். நீங்கள் ஞான மார்க்கமாக பக்தி மார்க்கமாக போனீங்கன்னா அந்த 1 மணி நேரம், அந்த 1/2 மணி நேரம் கோயில் குளத்தில் போகும்போது அது பதுங்கும். அதே ஞான மார்க்கமாக தியான மார்க்கமாக வந்தீங்கன்னாக்கா மனம் என்ன பண்ணால் ஒடுங்கும். பதுங்குவது எதுக்காக? பாய்வதற்காக. 2 மடங்கு பாயும். நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மடங்கு பாஞ்சு உங்களுக்கு தேவையில்லாத இச்சைக்கு ஆளாகிவிடும். ஞான மார்க்கமாக இருக்கும்போது ஒடுங்கும். ஒடுக்குவது எப்படி? அருள் போய் ஒடுக்கும். இந்த அருள்வாள் என்ற ஒரு அருள் கொண்டு அந்த மனதை ஒடுக்கலாம். ஐயா அதுதான் சொல்கிறாங்க. நவகிரக சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நவகிரகத்தை பார்த்து கேட்குறாங்க, மாயை என்னும் நவகிரகமே நச்சரமே, நான் பெரிய இடத்து பிள்ளை, என் மீது நீ மீண்டும் மீண்டும் எனக்கான ஒரு இச்சை மோகமோ கொடுத்து கொண்டிருந்தால் நான் என் அப்பனிடம் அருள்வாள் வாங்கி வெட்டுவேன்னு சொல்கிறார் வள்ளலார். அப்போ அருள்வாள் வாங்கி வெட்டுவேன் அப்படின்றார். அந்த மனதையே புகழ்கிறாங்க, பொன்னே மணியேன்னு புகழ்கிறாங்க. ஆனால் அந்த மனதையும் எச்சரித்து வைக்கிறாங்க, மாய குரங்கேன்றாங்க அந்த மனதை. அப்போ மனதை அடுக்கிற மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும். மனதை அடுக்கிற மகிமையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதுக்காக கலையோ யோகமோ அதுக்காக பயிற்சியோ எதுவுமே கிடையாது. சும்மா இருப்பதே சுகமென கண்டேன். அமைதியாக கவனிங்க, உட்காந்து உங்கள் மனதை கவனிங்க, மூச்சு காட்டுற கவனிங்க, மனதை கவனிங்க. அது எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். இங்கே உட்காந்து இருப்பீங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துக்கு போகும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு போகும். நீங்கள் தப்பே பண்ணலாம் கூட தப்பு பண்ணுற மாதிரி தூண்டுற ஒரு சிந்தனைகளை கொண்டு வரும். உங்களுக்கு மரணம் நிகழ்கிற மாதிரி காட்டும். நீங்கள் வண்டியில் போகிற மாதிரி அழி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் அசரக்கூடாது. அமைதியாக உட்காருங்க, ஒரு மண்டலம் உட்காருங்க. ஒரு மண்டலம் உட்காந்தா எடுத்த உடனே உங்களுக்கு அந்த யோக சக்தி வராது. 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு பல சிந்தனைகள் தான் வரும். சிறு வயதில் செய்த தவறு உங்களுக்கு மிரட்டும். அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி இருக்கும், மனைவி ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆகிடுமோன்ற மாயெல்லாம் கொண்டு வரும். 10 நாள் அமைதியாக உட்காரு. எது நடந்தாலும் இறைவன் அருளே, எது நடந்தாலும் பாம்பாட்டி சித்தர் அருளோடு நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி உட்காருங்க. எது நடந்தாலும் சித்தர், நீங்கள் இஷ்டப்பட்ட சித்தரில் வணங்கிட்டு உட்காருங்க. இந்த ஒரு 10 நாள் கழிச்சு பிறகு சாந்த நிலையாகும். ஒரு 15 நாள் கழிச்சு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா யோக நிலையாகும். ஒரு 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நிலையை உணர வைக்கும். அப்போது தியானம் செய்யுங்க, யோகத்தில் இருங்க. நவகிரகம் நம்மளை எதுவும் செய்யாது, பஞ்சாபூதங்களும் நம்மளை எதுவும் செய்யாது. அது இயற்கை, நமக்காக படைக்கப்பட்டது தான். நம்ம கூட இருந்து பணிபுரிய வேண்டியது தான். நமக்காக படைக்கப்பட்ட ஒரு இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இந்த உயிரினங்கள் எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது. நம் எல்லா உயிரிலும் கருணை கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனமாகப்பட்டது மகேஷிடம் சரணடைந்து நமக்கு எல்லா காரியங்களுக்கும் துணையாக இருந்து அருள் செய்யும் என்பதை இந்த அருள்வாள் மூலியமாக தெரிவித்து ஆனந்தமாக இருங்க. அருட்ஜோதி அருளோடு வாழுங்க. சிவாய நம சிவாய.